ரொம்ப நாளுக்கு பிறகு அவரோட படம் சரத்குமார் படம் பார்க்கறதால இன்று மன திருப்தியாக இருந்துட்டு கதை நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக அடி வாங்குறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சூப்பராக இருக்குது படம். மக்கள் நல்லா இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இந்த கொலை வழக்கெல்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தனத்துக்கு மகளிர் பொம்பளைங்களுக்கெல்லாம் இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த படம் பார்த்தாக்க பாதுகாப்பு வரும். படம் நல்லா இருக்குங்க. விறுவிறுப்பாக சூப்பராக போகுது. லாஸ்ட்டு சீனு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுதுங்க. போர்லாம் அடிக்கலை. சிரிப்பு இல்லாட்டாலும் சண்டை காட்சி நல்லா இருக்குதுங்க. நல்ல கதை நல்லா போகுதுங்க. சூப்பராக பண்ணிக்கிறாரு. ஒரு இதாகி ஒரு மனசு மாறி பண்ணுறதால நல்லா இருக்குது. ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த புது படம் பார்க்கறது சூப்பர் ஸ்டார் நல்லா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தி. சூப்பர் ஸ்டார் மன திருப்தி ஆகுது. படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்ல த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க. ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது படம். படத்தில் எப்படி சொல்கிறது, விறுவிறுப்பு தான். ஒரு போர் அடிக்கலை. படம் நல்ல விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கடைசி செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க. தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு. அருமையான கதை. ரொம்ப த்ரில்லராக இருக்குது. ஒரு கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்றது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அருமையாக இருக்குது படம் ஒரு த்ரில்லர் இதாக இருக்குது. அதாவது லாஸ்ட்டில் தான் அந்த கில்லரை காட்டுறாங்க. படம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. தலைவருக்கு கண்டிப்பாக 100 நாள் கண்டிப்பாக ஓடும். ஆல் தி பெஸ்ட். அதாவது நாங்கள் தலைவரை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். தலைவருடைய இந்த 150வது படம் தலைவரோடய பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். எல்லா பீப்புள்ஸும் பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாமே த்ரில்லிங்காக இருக்குது. எல்லாமே எப்படி சொல்கிறது, யாரை பார்த்தா சிரிக்கணும் மாதிரி தோணுது. ஸ்மைல் மேன் ஒரு நல்ல அருமையான படம். நம்ம இப்போ இடையில வந்துச்சுல்ல போர் தொழில், அந்த மாதிரி ஒரு யார் வில்லனே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு சஸ்பெண்டாக கரெக்ட் நல்லா தலைவர் புதுசாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப ஒரு வயலன்ஸ் மாதிரி கிடையாது. ஃபேமிலியாக கூட்டு குழந்தைகள் கூட எல்லோரும் நல்லா பார்க்கலாம். அருமையான படம். விறுவிறுப்பாக போகுது. கொஞ்சம் எந்த இடத்துலையும் லாக் இருந்த மாதிரி தெரியல. யார் வில்லன் அப்படிங்கிறதே கொஞ்சம் நல்லா கொண்டு போகிறாரு. எல்லாத்துக்கும் எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. படம் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு போர் தொழிலுக்கு அப்புறம் இது ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஒரு நல்ல படமாக இருக்கும். நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல படமாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா அருமையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. பழைய சரத்குமாரை பார்த்த மாதிரி இருக்குது. தூக்கி சாப்பிட்டு போயிட்டுக்கிறாரு. நல்லா பண்ணியிருக்காங்க. படம் மியூசிக்லேருந்து எல்லாமே குழந்தைலேருந்து எல்லாமே பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. படம் அந்த ராகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் லேக்லாம் எங்கேயும் இல்லை. படம் சூப்பராக போகுது. எல்லாமே பார்க்கலாம். ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டு அந்தர் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. படத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. படம் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு அங்கிள். அதில் ஹீரோ ஆக்ட் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு அங்கிள். சூப்பர் செம்மையாக இருந்தது. படம் செம்மையாக இருந்துச்சு. பார்க்கலாம். ஹீரோ லாஸ்ட் சீன்ல மண்டையிலே வச்சது நல்லா இருந்தது. ஓகே சூப்பர். மஜா படம் நல்லா தான் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டில் அவர் அடிக்கிறது சூப்பராக இருந்தது. வேறு ஃபஸ்ட்டு சீனே ஜம்முன்னு இருந்தது. அது சூப்பராக. அவனுக்கு மொபைலில் கண்ட்ரோல் இல்லை. சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. செம்ம த்ரில்லர் ஃபிலிமு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து என்ன நடக்கும்னு இருந்துகிட்டே இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஆக்சுவலி அதான் சீரியல் கில்லர் அதே கான்செப்ட் தான். ஆனால் வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. அந்த கொலைகாரனை ரிவீல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அது சாயல் இல்லை, பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருந்தது. போரே அடிக்கல. ஒரு சீன் கூட போரே அடிக்கல. ரொம்ப நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர். மியூசிக் நல்லா இருந்தது. மியூசிக் தான் ஆக்சுவலி ப்ளஸ் பாயிண்ட்டு. மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓகே, சென்டிமெண்டல் எமோஷன்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. அடுத்து என்ன நடக்கும்னு ரொம்ப நல்லா இருந்தது. சரத்குமார் சான்ஸே இல்லை சார். சூப்பராக இருக்குது. இன்னும் அந்த கெத்து அப்படியே இருக்குது. படம் அவருக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு கேரக்டர் சாங் இல்லாமல் நல்லா ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாங் இல்லாமல் நல்ல ஒரு படம். சாங் எதுவும் கிடையாது. போர் அடிக்காமல் போகுது. அதான் ஒரு இன்ட்ரெஸ்டான நல்லா வரும். சரத்குமார் அந்த ஏஜுக்கு இந்த மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. அதே கட்டப்பு போலீஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம் ஓகே. நல்லா இருக்கு. சாங்ஸ் கிடையாது. நார்மல் மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் இல்லை. அவர் எப்போவுமே அந்த கேரக்டர் போலீஸுங்கிற கெத்து அந்த இது இன்னும் உள்ள அந்த இது அவருக்கு அது மட்டும் செட்டாக. விஜயகாந்த் மாதிரி இவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். போலீஸோட அந்த ஸ்டோரியில் நடிச்சிருக்கிற நல்ல ஒரு இது. ஸ்மைல் மேன் படம் நல்லா தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே எப்படின்னா சீரியல் கில்லரை படம் பேஸ் பண்ணி எடுத்தது. 1.25 மணி நேரமும் நம்ம தான். படம் ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு இந்த எல்லா சினிமாலையும் நம்ம தமிழ் சினிமாவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட் ட்ராமா, ஃபேமிலி ட்ராமாலாம் கொஞ்சம் காமிச்சிருந்தா
கொஞ்ச நேரம் டைம் போயிருக்கோம். 9 மணிக்கு வந்து 11 மணிலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. படம் மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. படம் அவர் 150ன்றதுனால அவர் அதை சக்சீட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக அது பண்ணி விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். 1.25 மணி நேரத்துலேயே இன்னும் கொஞ்சம் ட்ராமாஸ் எதுனா இருந்திருக்கலாம். தமிழ் சினிமாவில் நார்மலாக வருது. ஹீரோயினி மஜாவாக இருந்துச்சு. அதுக்காண்டி தான் பார்த்து 10 நிமிஷம் பார்த்தாலும் நல்ல தரிசனம். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படத்தில் நான் ஆட்டோ டிரைவர் ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். படம் பார்க்கும்போது நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ஜனங்களாம் நல்லா பாராட்டிட்டாங்க. வில்லன் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது இன்னும் ரிவீல் பண்ணல இன்னும் பப்ளிக்காக. ஐ திங்க் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்குது, அது பாருங்கள், அது பார்த்தா தெரியும். படமே ஸ்மைல் மேலே அந்த சப்ஜெக்டை பற்றி தானே பொறுத்த நல்லா வச்சுருக்கேன். விறுவிறுப்பு நல்லா கிரிப்பாக இருக்குண்ணா, போதும், நல்லா இருக்கு. சுப்ரமணியம் அந்த பேசிகிட்டு இருக்காங்க, சரியாக பண்ணியிருக்காங்க. அவரோட அந்த கேரக்டரை வந்து அந்த மறதி அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து உணர வைக்கிறாரு. ஆக்சுவலாக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், பயங்கர செட்டிலாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவன் ஃபஸ்ட்டு மாஷா போடுறாங்க, எல்லாம் அவர் நடித்தது வரைக்கும் நடித்த எல்லா படத்தோட இதுவும் போடுறாங்க. அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்தது. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னு, நான் வந்து பாலக்காட்லேருந்து வந்திருக்கோம், கேரளாவில். ஐ எம் வெரி ஹாப்பி டு சே அபவுட் திஸ். ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. சென்சார் கூட சின்னதாக ஒரு போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்கோம். அதுக்காகவே இந்த கேரளாவிலிருந்து ஃபேன் ஷோ பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆஃப்டர் போர்த்தொழில் சஸ்பென்ஸ் மூவி. ஃபேமிலியாக வந்து ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். மியூசிக் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் கடைசியில் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஆனால் நல்லா இருக்குங்க படம். தலைவர் ரொம்ப நாள் கழித்து நல்லா நடிச்சிருக்காங்க. கான்செப்ட் வந்து ஒரு சீரியஸ் கில்லர் பற்றி ஒரு படம். ஒரு கொலை பண்ணுவாங்க, ஒரு 9 கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதை கண்டுபிடிக்கிற சிபிஐ ஆஃபீஸராக வர்றாரு. நல்லா பண்ணியிருக்காரு.